கிறிஸ்து. அவர் நாமம். அந்த நாமத்தை சொல்லுங்க. சொல்லும் போதே விடுதலை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் நல்ல வாய்களை திறந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். நல்ல கரங்களை தட்டி அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகமா அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்திற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென். தீமையானாலும் நன்மையாய் முடிய பண்ணுவார். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறதுல எழும நின்று கூட இந்த பாடலுடைய சில அடிகளை பாட போறோம். இந்த இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு. ஆமென். இதை அறிக்கை செய்யும் போது விடுதலை, அறிக்கை செய்யும் போது சுகம், அறிக்கை செய்யும் போது தடைகள் விலகும், அறிக்கை செய்யும் போது தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு அந்த நாமத்தில் அவ்வளோ வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை அதான் வசனம் சொல்லுது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. சேர்ந்த அந்த நாமத்தை இந்த பாடல் பாடும்போது நல்லா உச்சரித்து அறிக்கை பண்ணுங்க. அமைதியா இருக்காதீங்க. இந்த நாமத்தில் விடுதலை உண்டு, இந்த நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, இந்த நாமத்தில் பேய்கள் ஓடும், செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாம் நமக்காக கொடுக்கப்படவில்லை. ஆகவே நல்ல இந்த வார்த்தைகள் அறிக்கை செய்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அப்படி நல்ல நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. நாம் விடுதலை, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. கையை தட்டி அவர் நாமம், அவர் நாமம் இயேசு. நீங்களே பாடுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை. அவர் நாமம், அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கு. கரங்களை தட்டி அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமை ஆனாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம், ஓ ஜீசஸ், வேறே நாமம். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். சபையார் யாவருமே அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை சொல்லும் போதே விடுதலை, அந்த வார்த்தையை சொல்லும் போதே அற்புதம். வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. பாடுக, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. உணர்ந்து உணர்ந்து, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதிகள் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம். இந்த நாமத்தை சொல்லும் போதே வியாதிகள் ஓடட்டும். ஓ, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே எந்த வியாதிகளா இருந்தாலும், ஓ, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே தேவ விடுதலை சரீரத்தில். நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம். கையை தட்டி அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த நாமத்தை சொல்ல சொல்ல, அறிக்கை பண்ண பண்ண எல்லா பலவீனங்கள், ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம். இந்த புதிய வருஷத்துல தேங்க்யூ. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கு எல்லா தடைகள் அந்த நாமத்துல. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. இந்த நாமத்தை அறிக்கை பண்ண ஒரு புது பலன் இந்த கால வேளையில. எல்லா தீராத வியாதிகள், எல்லா தீராத கட்டுகள், எல்லா தடைகள் இந்த நாமத்தை சொல்லும் பொழுது, இந்த நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, தேவ பலன் இந்த நாமத்தில் வல்லமை உண்டு. ரீவிலி ஹாப்பதா ரீ
சரீரத்தில் ஒரு தேவ பலன் இப்பொழுது எல்லா பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுன்னு சொல்ல சொல்ல, இயேசுன்னு சொல்ல சொல்ல இப்பொழுது எல்லா பலவீனத்தின் ஆவி வேரோடு புடுங்கப்படட்டும். உன் கண்களில் இருக்கிற பலவீனம், உன் லங்ஸ்ல இருக்கிற பலவீனம், உன் கால்களில் இருக்கிற பலவீனம், ஆஸ்துமா பிரச்சனை, கேன்சர் நோய்கள் இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் இப்பொழுது தேவ விடுதலை, தேவ விடுதலை, சரீரத்தில் தேவ விடுதலை இப்பொழுது உண்டாவதாக. எல்லா தடைகள், எல்லா தடைகள், நீங்க பேசுங்க, தடையை பார்த்து பேசுங்க, அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து பேசுங்க. திறந்து வழிவிடுவதாக இயேசுவின் நாமத்தினால. எந்த தடை இல்லாம நான் முன்னேறி செல்வதற்கு வேற நாமம், வேற நாமம், வேற நாமம். நல்ல வாயில திறந்து, யாரும் சும்மா இருக்க வேண்டாம், நல்ல வாயில திறந்து சில நிமிடங்கள் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆவில நிரம்பி நீங்க பாட 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 பாட, ஆவில நிரம்பி துதிக்க துதிக்க துதிக்க, நீங்க பேச 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 எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த புதிய வருஷத்துல எந்த தடை இல்லாம முன்னேறி செல்வதற்கு ஒரு தேவ பலன், ஒரு தேவ பலன், தேவ பலன் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. நல்ல விட்டு கொடுத்து, நல்ல விட்டு கொடுத்து, வாய் விரிவாய் சர, நான் அதை நிரப்புவேன் சொன்னாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்களை பார்த்து பேசுங்க. பலவீனத்தில் தள்ளுகிற பொல்லாத கிரியைகள், அதை பார்த்து பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் விடுதலை உண்டு, தீரவியாதிகள் முடிவதில் உண்டு. கையை உயர்த்தி, அவர் நாமத்தில் விடுதலை உண்டு, தீரவியாதிகள் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ஆமே, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. ரெண்டு கையை உயர்த்தி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் உண்டு, தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். கையை உயர்த்தி, அவர் நாமம், நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மாகதல ரமணலா இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அந்த மேலான நாமத்திற்கு ஆமென். இந்த இயேசுன்னு வார்த்தை அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் மூறி. இந்த புதிய வருஷத்தில் விடுதலையோடு நீங்க ஆராதிக்க தேவன் விரும்புகிறார். அவருடைய சித்தம் நீங்க சந்தோஷமா இருக்கணும். பாடுங்க, அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் ஒடியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டு
அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அந்த நாமத்தை வாய்களை சொரக்க சொரக்க பொல்லாத பிசாசின் கட்டுகள் உடையட்டும். ஒரு விசை கூட அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அறிக்கை பண்ணுங்க, நாம் விடுதலை அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதிகள் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதிகள் முடிவதில் உண்டு. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை. அவர் நாமத்தில் ஆரோக்கியம். நீங்க பாடும் போதே ஆரோக்கியம். ஓ சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று
விடுதலை 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 இயேசுவின் நாமத்துல விடுதலை விடுதலை விடுதலை. ஆமென் ஆமென். இந்த கால வேளையில தேவனை நம்பி உபவாசத்தோடு வந்திருக்கிற உங்க குடும்பத்தில் தேவ விடுதலை, தேவ ஆவியானவர் இப்போதே செயல்படுகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்போதே செயல்படுகிறார். எல்லா கட்டுகள் உடைகிறது. உங்க பிசினஸ்ல தேவ ஆவியானவர் செயல்படட்டும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க மனைவியுடைய வாழ்க்கையில, உங்க கணவருடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் இப்போதே செயல்படுகிறார். வீட்டின் எல்லைக்குள்ளாக தேவ ஆவியானவர் செயல்படுகிறார். ஹalleluya ஹalleluya. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, இயேசுவின் ரத்தமே, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா வாய்களை தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் சொல்லுங்க. என் குடும்பத்தின் மேல அந்த ரத்தம், ஓ என் பிள்ளைகள் மேல அந்த ரத்தம், நான் கையிட்டு செய்கிற தொழில்கள் மேல அந்த ரத்தம், ஓ என் குடும்பத்தை பாதுகாக்கிற அந்த ரத்தம். இந்த காலவெளியில் நான் துதித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த ரத்தம் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறதற்காக நம்பிக்கையோடு கரங்களை தட்டி, உங்க சரீரம் முழுவதும் அந்த ரத்தம், எல்லா அவயங்களிலும் அந்த ரத்தம். ஆவியானவரே ஆவியானவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உயர்த்தி அப்பா, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின முந்தன் வாக்குகளை நினைத்து, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி. நீங்களே பாடுங்க, கையை உயர்த்தி. கடந்த வருஷம் முழுவதும் நடத்தினாரே, நம்மளை மறந்து போகலையே. ஏசையா நீ
உயர்த்தி என் கையை கொண்டு துவங்கியதெல்லாம் என் கையை கொண்டு. நீங்களே தீர்க்க தரிசனமா பாடுங்க. கையை உயர்த்தி என் கையை கொண்டு துவங்கியதெல்லாம். உங்க தலைமையில கையை வச்சு இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணலாமா? ஓ என் கையை கொண்டு ஏசப்பா மாரபலாதரமணலா நிறைவேற்றுகிற தேவனே. கையை உயர்த்தி மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறவாமலதரா ரேமகதலா ரிகதலா ஷகதலா ரமணலா. எங்களை மறவாமல் மறவா. உங்க இருதயம் நன்றியோடு அவரை துதிக்கட்டும். இத்தனை நாட்கள் நம்மை பாதுகாத்தாரு. இந்த புதிய வருஷத்துல இந்த முதல் உபவாசத்துல எங்களை கொண்டு நிறுத்திருக்கிறீங்களே, நீர் எவ்வளவு நல்லவர். மறவாமல் நினைப்பவரே ராபகதல ரமணா லேதரா அதுரபா சஞ்சல ரெதி ஹந்துரலபா. மறவாமல் நினைப்பவரே ஸ்தேயா தூரி மகதல ரப கதரா கபகதல ரப. மறவாமல் நினை ஷெதெலிரிமி ஹந்துரோ ரிகதலரா ரகபா ரிஹந்துரோ. தேங்க் யூ பா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி நீர் நம்ப பண்ணின உந்தன் நினைத்து நிறைவே. கடைசியாக மறவாமல் நினைப்பவரே மறவாமல். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ லோர்ட். மறவாமல். தேங்க்யூ அப்பா. நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினை. முடிப்பவரே. சொன்னதை செய்யும் அளவும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தேங்க்யூ அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. இடம் முழுவதும் ரெண்டு கரங்களாண்டருக்கு நேரம் உயர்த்து. நம் சுகமோடு இருப்பது அவர் சித்தம். நம்மை விடுதலை செய்ய, நம்மை மீட்டெடுக்கதான் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை. அவர் நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லை. ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் உங்களை தொடணும்னு விரும்புகிறார். கையை உயர்த்தி இந்த புது வருஷத்துல ஆண்டவரே உங்க கிருபையால, உங்க வரங்களால, உங்க பலத்தால, உங்க இருதயத்தின் இயக்கத்தால உங்களுடைய சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை
ஒரு விசை கூட உங்கள் பிரசன்னம் தொடட்டும். என்னை தொடுங்க ஆவியானவரே, ஒப்பு கொடுப்பீங்களா? ஓ அமைதலா, இந்த ஒரு அழகான தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரந்தரமாக உங்களை விடுதலை செய்யணும்னு விரும்புகிறேன். ஆல்ரெடி அதை செஞ்சுட்டார். தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இருக்கிற நம்ம இயேசுவின் ரத்தம், இயேசு என்று சொல்லும் பொழுது ஒரு விடுதலை, இயேசுன்னு சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்திற்குள்ள ஒரு விடுதலை. ஒரு முக்கியமான நேரம். எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க, கையிட்டு செய்கிற தொழில்களை தொடுங்க. ஆவியானவர் உங்களை தொடட்டும். அமைதலாக அப்படியே அந்த பிரச்சனத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிற நேரம். கண்களில் இருக்கிற பலவீனம் இப்போதும் மறையட்டும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போதும் மறையட்டும். பிரீத் பண்ண முடியாத இருக்கிற பிரச்சனைகள் இப்போதும் மறையட்டும். சுகப்படுத்துகிற தேவக்காரம். ஜீசஸ், அமைதலா தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். பாட வேணாம், அமைதியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சுகப்படுத்துகிற வல்லமை ஒவ்வொருவரையும் பொழுது தொடுகிறதற்காக உங்க சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இப்பொழுது மறைகிறதற்காக நன்றி. சுகப்படுத்துகிற தேவ வல்லமை நீர் ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக, ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த காலவெளியில நீர் சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாட்சியாய முடிய பிள்ளைகளை நீர் நிற்க வைக்கிறதற்காக நன்றி. எல்லா பலவீனங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறதற்காக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதமான தெய்வ கரம், உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரை, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, அந்த வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து நீர் பாதுகாக்கிறதற்காக, வீட்டுக்குள்ள நம்முடைய தூதர்கள் உலாவுகிறதற்காக, கையிட்டு செய்கிற ஒவ்வொரு தொழில்களை கர்த்தர் பாதுகாக்கிறதற்காக,
இந்த வருடம் உமக்குள்ளே வேரூன்றி வளர, உமக்குள்ளே கட்டப்பட நீர் இந்த காலவேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசை கூட நீர் உயிர்ப்பித்ததற்காக நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமையாக, நல்ல கையை தட்டி தேவ விடுதலைக்காக, சரீரத்தில் கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை தொடரும்படியாக நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து ஒரே குரலில் நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 6:13 வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். And I will dwell among the children of Israel and will not forsake my people Israel. Amen. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிற அற்புதமான வாக்கு தத்தத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது 89ஆம் சங்கீதத்தினுடைய 21ஆம் வசனத்தில், சங்கீதம் 89:21, என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். ஆமென். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும் என்று ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கையை பிடித்து, சங்கீதக்காரனுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவர் மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்கள் கையை பிடித்து நடத்துவார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லி உற்சாகப்படுத்துங்க. இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்கள் கையை பிடித்து நடத்துவார். ஆமென். அப்போ இத்தனை வருஷம் நடத்தலையானா நடத்தினார். ஆமென். நீங்கள் அவர் கையை பிடிச்சிருந்தீங்களா? அதான் முக்கியம். நம்ம அவர் கையை பிடிக்கிறதுக்கும் அவர் நம்ம கையை பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்படி தானே? நம்ம கையை பிடிச்சா விட்டுருவோம். ஆனால் அவர் கையை பிடிச்சாருன்னா அதை தான் தாவீதுக்கு சொல்கிறார். 89:21 வாசித்தோம். என் கை அவனோடு உறுதியாக இருக்கு. ஆமென். ஓசியா 11:3 ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க ஒருத்தர். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். வேதனையோடு ஆண்டவர் சொல்றார். Yet I taught Ephraim to walk. I took them by his arm, but they didn't know that I healed them. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆமென். ஆனால் நான் தான் குணமாக்குகிறவர்னு அறியாமல் இருக்கிறாங்களேன்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. குளிர்தா உங்களுக்கு? ஏசி ஆஃப் பண்ணிடலாமா, இல்லை குறைக்கலாமா, இல்லை நிறுத்தலாமா? ரைட், என்ன கவனிங்க. தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனால் கூடாதவைகள் உண்டு. ஆமென். ஒரு மாதிரி என்ன மறைக்கிறீங்க? தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனால் கூடாதது உண்டு. உண்டா இல்லையா?
நான் தப்பாக சொன்னாலும் நீங்கள் ஆமான்னு சொல்லலாமா என்ன? ஆனால் நான் ரைட்டாக தான் சொல்கிறேன். தேவனால் கூடாதவைகள் உண்டு. ஆமென். என்ன தேவனால் ஒரு விஷயம் முடியவே முடியாது. அவரால் முடியவே முடியாது. என்ன முடியாதுன்னா கைவிட அவரால் முடியாது. ஆமென். தம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிட அவரால் முடியாது. அல்லது தம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிட தெரியாது. அதை தான் சொன்னேன், தேவனால் கூடாதவைகள் உண்டு. எப்ராஹிம் 11 ஓசியா 11:8 எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆமென். நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? நான் உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏக்கமாய் பொங்குகிறது. ஆமென். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஆமென். என்னால் கைவிடவே முடியாது. ஆனால் அவன் செய்கிற சேட்டையெல்லாம் பார்த்தா ஒரு பக்கத்தில் கைவிட்டு தூக்கி வெளியே போட்டுடலான்னு நினச்சாலும் அதனால் என்னால் முடியலையே, என் இருதயம் குழம்புதுன்னு சொல்கிறார். ஆமென். நம்ம எல்லார பற்றியும் ஒரு வேளை அப்படி தான் அவருக்கு குழம்பும் பொழுது பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் பார்த்தா தூக்கி வெளியே போட்டுடலாமான் இருக்குது. ஆனால் நான் எப்படி விடுவேன்? ஆமென். அப்படின்னு தான் அவர் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் ஏங்கிட்டு இருப்பார். லவோதிக்கேயை பார்த்து சொல்கிறாரு, ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. இப்போ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இப்படி வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை நான் என்ன பண்ணி போடுவேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன். ஜாக்கிரதைன்றார். நான் உன்னை வாந்தி பண்ணி விடுவேன். சிலர் சொல்லுவாங்கள்ல, மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல, பார்த்தா துப்பிடலான் தான் இருக்குது, ஆனால் வெளியே துப்ப முடியல. அப்படி தான் ஆண்டவர் சில நேரத்தில் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, அப்படி தான் ஆண்டவர் நிற்பார்னு நினைக்கிறேன் நான். ஆமென். உத்தமனுக்கு உத்தமன், புனிதனுக்கு புனிதன், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவன் எல்லாம் சொன்னாலும் சில நேரத்தில் கையை விட்டு தூக்கி வெளியே போட்டு தான் ஆகணும். ஆனாலும் நான் எப்படி கைவிடுவேன்? ஆமென். என் பிள்ளைங்க என்கிட்ட வந்து ஓன்னு அழும் பொழுது அவர்கள் தெரியாமல் அறியாமல் செய்கிற இந்த காரியத்தை அவர்களுக்கு மன்னித்து நான் அவர்களை என்னுடைய கரத்திலே தூக்கி எடுத்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு சேர வேண்டிய கிருபைகளை தருவேன் என்று இன்றைக்கும் அவர் வாக்கு மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என் ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தம்மை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. ஆமென். அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. இந்த புதிய வருஷத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அதனால் எந்த சூழ்நிலைமையும் நான் அவரை உறுதியாக பிடிச்சிருங்க. ஒருவேளை எவ்வளோ அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், எவ்வளோ அவரை துக்கப்படுத்தியிருக்கலாம், எவ்வளோ அவரை வருத்தப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் வைப் அவுட் பண்ணி தூக்கி போட்டுருவார். ஆமென். இயேசுவேன் அவரை அண்டிக் கொள்வீர்களானால் உங்களை அரவணைத்து கொள்ள, நம்மை அரவணைத்து கொள்ள அவருடைய இருதயம் அவ்வளவு பெருசு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. மனுஷ இருதயம் தான் ரொம்ப சின்ன இருதயம், ஆனால் நம்ம தேவனுடைய இருதயம் அவ்வளோ பெருசு. அதனால தான் வேதம் சொல்கிறது, யோவான் 3:16, 1 யோவான் 3:16 சொல்கிறது, இவ்வளவாய். ஆமென். எவ்வளவாய்? அளவே இல்லை அதுக்கு. பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த அன்பினுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம், எல்லா டைமென்ஷனுக்கும் மேற்பட்ட, அப்பாற்பட்ட, அளவிட முடியாத அவருடைய இருதயத்தினுடைய அன்பு அப்படிப்பட்டது. அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார், இன்னும் நம்மளை நேசிக்கிறார். இந்த லைவில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை இன்னும் அவர் நேசிக்கிறார். ஆமென்.
நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை போதிக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமென். சத்தமாக அந்த வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். 32ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்லுகிறது? அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெப வேளைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை மதித்து கனப்படுத்தி வந்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற அவருடைய வார்த்தை, அவர் மிகுந்த கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவார். ஆமென். மிகுந்த கிருபையோடு இறங்குகிற அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் என்றென்றைக்கும் எல்லாரையும் கைவிட மாட்டார்னு நாங்கள் போடல. ஆமென். ஆமாவா? போட்டிருக்கோம் உங்கள் பைபிளில், ஆண்டவர் எல்லாரையும் கைவிட மாட்டார்னா போட்டிருக்கு. என்ன பார்க்காதீங்க, பைபிளில் பாருங்கள் எப்படி போட்டிருக்கு. ஆண்டவர் என்றென்றைக்கும் எல்லாரையும் கைவிட மாட்டார்னு போட்டிருக்கா. அப்போனா யாரை கைவிட மாட்டார், அது முக்கியம் இல்லை. பைபிளை வாசிக்கும் பொழுது கேள்வி கேட்டு கேட்டு வாசிக்கணும். ஆமென். கேள்வி கேட்டுன்னா பக்கத்தில் நான் கேள்வி கேட்குறதில்ல, உங்களே கேள்வி கேட்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களை கேள்வி கேட்கணும். ஆண்டவர் அப்படின்னா யாரை கைவிட மாட்டார். ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட 9ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ள நான் கேட்கிறேன். சங்கீதம் 9 10வது வசனத்தை நீங்கள் சத்தமாய் ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். Those who know your name will put their trust in you, for you, Yahweh, have not forsaken those who seek you. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இந்த அற்புதமான வாக்குத்தத்தம் நமக்கு உரித்ததாக மாறணும்னா வேதம் சொல்கிறது, யாரை தேவன் கைவிடுகிறதில்லையாம்? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு காலையில் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க. எதுக்காக வந்திருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? அவரை தேட வந்திருக்கிறோம். ஆமென். ஆமாவா? தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்போ அவரை தேட வந்திருக்கிறோம். லைவை ஆன் பண்ணி உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் சும்மா கூட வீட்டில் எல்லாரும் மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் நீங்கள் லைவ் ஆன் பண்ணி உட்காந்து வசனத்தை கேட்டுட்ருக்கிறீங்கன்னா தேவனை தேடும்படி. கையை உயர்த்தவில்லை சொல்லுங்கள். நீங்கள் லைவை ஆன் பண்ணி வீட்டில் இருக்கிறீங்க, இவங்க எல்லாம் நேரடியாக லைவாக வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் பாக்கியவான்கள், நேரடியாக வந்தவர்களும் பாக்கியவான்கள். சத்தமாமேன்னு சொல்லுங்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடும்படி நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை எப்படி தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம்? கொலோசு திருச்சபைக்கு, கொலோசு பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்கு பவுல் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்,
பூமிக்குரியவைகளை, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேடுற விதம் எப்படி இருக்கு, அதான் முக்கியம். எது நிமித்தம் தேவ சமூகத்தில் அவரை தேடுகிறோம்? ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சும்மா என்ன தேட மாட்டியே, காரணம் இல்லாமல் என்ன தேட மாட்டியே சொல்லுவாங்களா? விஷயத்தோடு தான் என்ன தேடுற. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பற்றுதல் எது நிமித்தம், எதை சார்ந்ததாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது? மத்தேயு 6:32, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆமென். For the Gentiles seek after all these things. Gentiles, புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள். புறஜாதிகள்னா தேவனுடைய மகத்துவத்தை அறியாதவர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். For your heavenly Father knows that you need all these things. அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். இவைகளேனா எவைகளை? வீட்டுக்கு போயிட்டு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வேர்ட் பை வேர்ட் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா 24ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறாரு, 2 எஜமான்களுக்கு ஒருவனால் ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். ஆமென். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, பறவைகளை பாருங்கள், அவைகள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். கவலைப்படுகிறதுனால் நீங்கள் என்னத்தை சாதிச்சிட்டீங்கன்றார். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். ஆமென். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாகிலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கே தேவன் அப்படி உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எதை குடிப்போம் என்று, எதை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நாம் ஆண்டவரை தேடுகிற விதம் எதற்காக, எதன் அடிப்படையில், எதை மையமாக கொண்டு நாம் கர்த்தரை தேடுகிறோம்? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆமென். நம்முடைய தேடுதல் எதை சார்ந்ததாக இருக்கிறது? அவரை நேசிக்கிற நேசத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது ஏதாகிலும் கிடைக்கும் என்று இருக்கிறதா? நம்ம எதை பேஸ் பண்ணி கர்த்தரை தேடுறோம்? ஹல்லேலூயா. சின்ன வயசில் ஸ்கூல் பாடத்திட்டத்தில் ஒரு கதை இருக்கும். இப்படி ஒரு கதை இருக்கும். எத்தனை பேர் படித்தீங்கன்னு தெரியல. ஒரு பள்ளி தோழி, அவளுக்கு 2 பென்சில் பாக்ஸு ஒரே மாதிரி 2 பாக்ஸு அவள் கொண்டு போய் கிளாஸில் காமிப்பா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காமிப்பா. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டே உன்கிட்ட 2 இருக்குல்ல, எனக்கு ஒன்று கூட, நான் நல்ல ஃப்ரெண்டு இல்லை உனக்கு அப்படின்னு சில பேர் அப்படி சொல்லுவாங்க. அதில் ஒருத்தி சொன்னால், இது பத்திரமா வச்சுக்கோ, ஒன்று எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுக்கோ, இந்த ஒன்று பழசாயிடுச்சுன்னா அந்த ஒன்று உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அவள் பெருந்தன்மையோடு சொன்ன பொழுது அவள் நினச்சா, இவ தான் நமக்கு உண்மையான தோழி, நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காம நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறா. நானும் புதுசாக சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒருவேளை இது ஒரு
மேபி 45 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு சின்ன கதையாக இருக்கும். சப்ஜெக்டில் வந்தது தான் சொல்கிறேன். அப்போ எதன் அடிப்படையில் நாம் தேவனை தேடுகிறோம்? நம்ம தேவனை தேடுகிற விதம் எதை பொறுத்து இருக்கிறது? ஆபிரகாம் ஒரு முறை தேவ சமூகத்துக்கு போகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு குறைவும் இல்லை, அப்படி தானே? அவரை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சீமான். பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சீமான். ஆதியாகமம் 24:35 எலியேசர் சொல்கிறான், என் எஜமானனை என் தேவன் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சீமானாயிருக்கிறார். சீமான்னா உச்சக்கட்டன்னு அர்த்தம், அப்படி தானே? பெரிய சீமான்டா இவர் அப்படின்றவாங்களே, அதான். ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாமு தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆதியாகமம் 15:2 தேவரீர் அடியானுக்கு என்ன தருவீர்? தேவ சமூகத்துக்கு போகும்பொழுதே ஒரு எதிர்பார்ப்போடு போகிறார். என்ன எதிர்பார்ப்போடு போகிறாரு? அடியானுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. என்னுடைய விசாரணை கர்த்தனாகி இளையசர் தான் இந்த ஆஸ்திக்கெல்லாம் விசாரணை கர்த்தராக இருக்கிறான். நான் இதெல்லாம் அவன்கிட்ட விட்டுட்டு போகிறேன் போல். எனக்கு பேர் சொல்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்லையே. அதை தான் அவர் அந்த உள்ளத்தினுடைய ஏக்கம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்றார். அதனால் நம்முடைய தேவைகளை தேவன்கிட்ட சொல்லக்கூடாதா, கேட்கக்கூடாதான்னு அது அல்ல. நம் எதை பொறுத்து தேவன் மேலே அன்பு வச்சுருக்கிறோம், அதான் முக்கியம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. எதை பொறுத்து தேவன் மேலே அன்பு வச்சுருக்கிறோம். ஒருவேளை பல தேவைகளோடு இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருப்பீங்க, அது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் கர்த்தர் பேரில் நான் வைத்திருக்கிற அன்பு, அந்த அளவு, அந்த மெஷர் எதை பொறுத்து இருக்கிறது? ஆமேன். மத்தேயு 19:27 நினைக்கிறேன், வாசிங்க பாபு. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஆமேன். இந்த கமா இருக்கிற வரைக்கும் வாசிக்கணும், அதான் ஒரு வாசித்தினுடைய முழுமை. இல்லை, எஸ். இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே எல்லா படவையும் வலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்தாங்க. அதை தான் சொல்லி காமிக்கிறார். இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. நம்மளாக இருந்தால் உத தான் கிடைக்கணும் இருப்போம். ஆமென். ஏன்னா இயேசு சிலுவையில் அறிந்து மரித்து உயிர் தெழுந்து காட்சி கூட கொடுத்தார், நான் உயிர் தெழுந்துட்டேன்னு. ஆனால் யோவான் 21 அதிகாரத்தை வாசித்து பாருங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிட்டான். ஆமென். நான் போகிறேன்னு போகிற பிசாசுமா போகாது, கூட 4 சேர்த்து கூட்டின்னு போகல. அதே மாதிரி நான் மீன் பிடிக்க போகிறேன்னு எல்லோரும் மீன் பிடிக்க போயிட்டானுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ கூட இயேசு அங்கே போய் நின்று அவங்களுக்கு கறி நெருப்பை உண்டாக்கி தந்தூரி ஃபிஷ்ஷை உண்டு பண்ணி அப்பத்தை சுட்டு, ஆமென், அந்த திபேரிய கடல் அந்த கரையில் போய் நின்று பார்த்து அதை யோசித்து பார்த்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தான் கறி நெருப்பை உண்டாக்கி அங்கே தான் ஃபிஷ் எல்லாம் செஞ்சு, என் பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா அப்படின்னு அந்த பீச்சில் இருந்து கண்ணு கெட்ட தூரம் இருக்கிற அவங்க மீன் பிடிச்சிருக்கிறாங்க, கேட்ட இடம். ஆமென். அந்த ஆட்கள் தான் சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு. அப்போ விட்டதுக்கு நோக்கம் என்னது? இயேசு மேலே இருந்த அன்பா? இல்லை. விட்டுட்டு இவருக்கு பின்னாடி வந்தால் இவர் கண்டிப்பாக ராஜாவாகிடுவார். இவர் யார் ஆகிடுவார்? ரோமருடைய கொடுமையான ஆட்சியின் கீழிருந்து நம்மை விடுவிப்பதற்காக யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். எங்கேன்னு பிறக்கும் பொழுதே அவர் ராஜான்னு ஹைலைட் பண்ணப்பட்டார் இல்லையா? அதனால் இவர் ராஜா ஆகிட்டார்னா கண்டிப்பாக நம்மெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு இலாக்காவுக்கும் மந்திரி ஆகிடலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எதிர்பார்ப்பு என்ன? இவர் பின்னாடி போனால் கண்டிப்பாக இவர் ஆட்சியை பிடிப்பார். இவருக்கு பின்னாடி இவர் கீழே நம்ம ஒவ்வொரு மந்திரி ஆகிடலாம், ஒவ்வொரு துறை அமைச்சர்கள் ஆகிடலாம் நினச்சிருந்துருப்பாங்க போல். அதுதான் கேட்குறாங்க, இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு
என்ன கிடைக்கும்? நாம் ஆண்டவரை தேடுகிற விதம் எப்படி இருக்கிறது? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நல்ல சத்தமரல்லே சொல்லுங்க. சொல்லாதவங்க சொல்லுங்க. இவ்வளோ அநியாயத்துக்கு உஷாரா இருக்கீங்க. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அந்த டெப்த் ஆஃப் த ஹார்ட் பாருங்க, அந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் எதுக்காக தேடினாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஆமென். 116ஆம் சங்கீதத்தினுடைய 12-13 ஆகிய வசனங்களில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தாவே, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நல்ல சத்தமல்ல சொல்லாமா? பாருங்க, ஆபிரகாம் கேட்டான், எனக்கு என்ன தருவீர்னு கேட்டான். சீஷர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டார்கள். ஆனால் சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நான் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? அவருக்கு என்ன தான் பிடிக்கும்? அவருக்கு எது தான் உகர்ந்தது? ஒன்று மட்டும்தான் உகர்ந்தது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதை அல்லாமல் வேறு ஒன்றையும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லையே. ஆமென். அந்த ஹைலைட்டில் தான் 9ஆம் சங்கீதத்தை சங்கீதக்காரன் எழுதுகிறாரு, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆமென். அதை தான் யோபு சொன்னார், பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற. எவ்வளோ நன்மை வாங்கியிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. நன்மை கண்டினியூஸாக நன்மை வாங்கணுமே, ஏன் சில தீமை வாங்கி நம்ம பொறுமையாக சகிச்சாதான் என்ன? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணும்னு விரும்புகிறோம். நல்லது, எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கணும், எதுவுமே தடைப்படக்கூடாது, எதுவுமே ஸ்ட்ரக்கப் ஆகக்கூடாது, எல்லாம் ஹாப்பியாக போகணும், வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக போகணும்னு நினைக்கிறோம். ஆமென். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இக்கட்டுகள், நெருக்கங்கள், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், சில முட்கள். ஆமென். அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு சில நேரத்தில் தேவனே அந்த முட்களை அனுமதிக்கலாம். ஆமென். 2 நாளாகமம் 33:12 மனாசேயை முட்களினாலே பிடித்தார்களாம். மனாசே எப்படி பிடிச்சாங்களா? என்ன கவனிங்க, மனாசே எப்படி பிடிச்சாங்க? மனாசேட்ட பேசி பார்த்தார். 2 நாளாகமம் 33:10 சொல்கிறது, கர்த்தர் மனாசேனிடத்தில் பேசின பொழுதும், அவனுடைய ஜனத்தினிடத்தில் பேசின பொழுதும் அதை அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆமென். அப்போ 11ஆம் வசனத்தில் அவர் புறஜாதிகள் கையில், அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அசீரியா ராஜா வந்து மனாசேயை சும்மா பிடிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும், முட்களினாலே பிடித்தார்களாம். ஆமென். போராக முட்களை கொண்டு வந்து அப்படியே கிட்டேருந்து நெருக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில், உங்கள் வாழ்க்கையில் சில முள் இருக்கும். ஆமென். ஆமாவா? ஐயோ, இந்த வியாதி எனக்கு ஒரு முள்ளாக இருக்கு. ஐயோ, என்னுடைய ரட்சிக்கப்படாத என் கணவர் ஒரு முள்ளாக இருக்கிறாரு. சில நேரத்தில் மனைவி உங்களுக்கு முள்ளாக இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. முள்ளுனால உன்னை கர்த்தர் பிடிக்கணும்னு விரும்புகிறார். அப்போ பிடிக்க விரும்புகிறது நோக்கம் மனம் திரும்ப வேண்டும் என்று. சில நேரத்தில் பிள்ளைகளே சில நேரத்தில் முள்ளாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத அல்லது பின்வாங்கி போயிருக்கிற பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த முள்ளை பவுல் அப்படி தான் ஜெபம் பண்ணார். அந்த முள்ளை என்னிடத்திலிருந்து எடுத்து போடு 3 முறை ஜெபம் பண்ணினேன். எத்தனை முறை? பவுலை கொண்டு கர்த்தர் விசேஷித்தவைகளை செய்தாராம். பவுலின் கைகளினாலே கர்த்தர் விசேஷித்தவைகளை செய்தாராம். பவுலினுடைய உருமால்கள், கச்சைகள், உருமால்னா பெல்ட்டு, கச்சைகள், பெல்ட்டை தூக்கி போட உருமால், கர்ச்சீஃபை தூக்கி வியாதியஸ்தர் மேலே போட சுகமாச்சான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார்னா செஞ்சால் சுகம் வரும். இப்போ சும்மாவே கர்ச்சீஃபை தூக்கி போட்டு இருக்கிற வியாதிலாம் வந்துடுது. ஆமென். ஆமாவா? கர்த்தர் அப்படி போட சொன்னார்னா நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமாவா இல்லையா? ஆமாம். கோட்டை கழட்டி இப்படின்னா அப்படியே போராக கீழே விடுறாங்க. அவன் உழுதுறதுனால என்ன ஒரு பெரிய மகிமை. ஆமென். கர்த்தர் செய்ய சொன்னார், கர்ச்சீஃபை தூக்கி போட சொன்னார், போட்டால் வியாதியஸ்தர் சுகமாயிடுச்சு. வியாதியஸ்தரெல்லாம் கொண்டு வந்து கட்டில் வரிசையாக போட்டு பேதுரு நடந்து போகும்பொழுது சூரியனுடைய நிழல், இவருடைய உருவ நிழல் யார் மேலெல்லாம் படுதோ அவங்களாம் சுகமாயிட்டாங்க. ஆமென்.
கர்த்தர் இதை செஞ்சாருன்னா நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பவுல் 3 முறை தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த முள்ளை எடுத்து போடுறதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல முறை நம்ம ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆமென். இந்த முள்ளை எடுத்து போடுங்கப்பா, இந்த சரீர பலவீனம், இந்த தூக்கமின்மை, இந்த பொல்லாத முட்டு வலி, இந்த பொல்லாத ஒற்றை தலைவலி, இந்த பொல்லாத ஆஸ்துமா, வீசிங், இது எனக்கு ஒரு முள்ளா இருக்கு ஆண்டவரே, இதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இது போகவே மாட்டேதுன்னு நினைக்கலாம். சில நேரத்தில் இந்த முள்ளை ஆண்டவர் அனுமதிப்பதற்குரிய காரணம் 3 முறை ஜெபம் பண்ணும்பொழுது அங்கேருந்து பதில் வருது, என் கிருபை உனக்கு போதும். இந்த பலவீனம்னா முள், அவர் சொன்ன இந்த முள்ளோடு கூட என் கிருபை உன் கூட இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வரும் எல்லா நெருக்கங்களிலும் நான் கிறிஸ்துவினுடைய கிருபையை அதிகமாய் பற்றிக்கொள்கிறேன். ஆமென். மேன்மையாக எண்ணுகிறேன். அதனால் சில தோல்விகள், சில இழப்புகள், சில நஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததே நினச்சி நீங்கள் சோர்ந்து போகாதபடி என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காகவே. ரோமர் 8:28 அதை தான் சொல்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட அறிவோடு தான் 9ஆம் சங்கீதத்தை சங்கீதக்காரனாகி தாவீது பாடியிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, பாரத்தோடு, ஆசையோடு, அன்போடு தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். ஆமாம். ஏதாகிலும் கிடைக்கிற வரைக்கும், பதில் கிடைக்கிற வரைக்கும், ஜெபத்துக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும், வலி நீங்கிற வரைக்கும், பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஆண்டவரை தேடிட்டு பிரச்சனை தீர்ந்துருச்சு, பிரச்சனைக்கு ஒரு ரெமெடி கிடச்சிருச்சு, ஆன்சர் கிடச்சிச்சுன்னா டக்குன்னு அதோட நம்ம அந்த இடத்துல ஆளே காணோம் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிவார். ஆமென். கர்த்தர் இருதயத்தை அறிவார். அவரை நாம் எப்படி தேட வேண்டும் என்பதையும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லியிருக்கிறார். ஆமென். ஒரு விசுவாசி கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்பதையும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடணும். எதை தேடணும்? அவருடைய நீதியை, பரிசுத்தத்தை, பரம காரியத்தை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. பரம ஈவை ருசி பார்த்தும் இனிவரும் பலனை அனுபவித்தும் மறுதலித்து பின்வாங்கி போனவர்கள் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் சொல்றார். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு அசதிகள், அசட்டு தன்மைகள் ஒரு நாளும் வரக்கூடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அப்படிப்பட்ட அசதி வரக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் அப்படிப்பட்ட அசதி வரக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறதே இல்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆமென். அதனால் நம்ம எந்த நோக்கத்தோடு அவரை தேடுகிறோம், நாடுகிறோம் என்பது மிக முக்கியம். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி தேட வேண்டுமா? முதலாவது தேவராஜ்யம். ஆமென். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடம் கர்த்தர் தான். ஆமென். ஆமாம், முதல்ல ஆண்டவர் தான், கர்த்தரை தான் நம்பணும். சிலர் சொல்லுவாங்க, என் கணவரை தான் நான் மலை போல நம்பியிருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்திலேயே எனக்கு அசைக்க முடியாத அன்பினுடைய உச்சக்கட்டை என் மனைவி தான் சொல்லுவாங்க. ஆமென். எல்லாம் நல்லது தான், ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மை தான், கணவர் தான், மனைவி தான், ஆனால் அதுக்கு மேலே யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் இருக்கணும், கர்த்தரை நேசிக்கணும். அடுத்தது
குடும்பத்தை நேசிக்கணும், அடுத்தது சபையை நேசிக்கணும். சத்தமாக இல்லையே சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒழுங்கு. ஆமென். முதல்ல கர்த்தரை நேசிப்பாங்க, அடுத்து சபையை நேசிப்பாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க. அல்லேலூயா. அடுத்தது குடும்பம்னு சொல்லுவாங்க பக்தி வைராக்கியத்தினால. ஆனால் அதை ப்ரையாரிட்டி கொஞ்சம் மாற்றிங்க. முதல்ல கர்த்தர். என்ன வந்ததுலேருந்து ஏடாகூடமாகவே சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கர்த்தரால் கூடாதவைகள் உண்டுன்னாரு. இப்போ ரெண்டாவது சொல்கிறாரு, முதல்ல கர்த்தர், ரெண்டாவது குடும்பம். முதல்ல கர்த்தர், ரெண்டாவது உங்களுடைய கணவர், மனைவி, பிள்ளைகள். ஆமென். மூணாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபை. சத்தமாமே சொல்லுங்கள். அதாவது நான் சொல்ல வர ப்ரையாரிட்டியை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நல்ல ஆண்டவரை நல்லா நேசிப்பாங்க, அடுத்தது சபையை கொள்ள பொருளாக நேசித்து மனைவி கணவனை விட்டுருவாங்க, தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆமேன். அந்த குடும்பம் சின்ன பின்னமாக உடஞ்சிரும். ஆமேன். முதல்ல கர்த்தர், அதுக்கு அடுத்து கொடுத்த கணவரையும் மனைவியையும் பிள்ளைகளையும் நல்ல கர்த்தருக்குள்ளே நடத்தி நேசித்து அதோடு கூட சபையில் பற்றுதலாக இருக்கணும். ஆமேன். இந்த வரிசை இருக்கிற வரிசை ஒரு நாளும் அந்த வீடு இடிஞ்சு விழவே விழாது. கை உயர்த்தல்ல சொல்லாமா? ஆழமாய் கற்பாறையின் மேல் தோண்டி தன்னுடைய வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் அதுதான். ஆமேன் சொல்லுங்க. ஆமாம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல தேவனை நேசிப்பாங்க, அடுத்தது சபையை நேசிக்கிற ஊழியம் செய்கிறன்னு ஊழியத்துக்கு ஓடி, கர்த்தருக்குன்னு ஓடி 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 குடும்பத்தில் பிள்ளைகளை பார்க்காம, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல், வீட்டில் மனைவிக்கு செலுத்த வேண்டிய அன்பை செலுத்தாமல் ஓடினு இருந்தால் குடும்பம் உடஞ்சி போயிடும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு குரல் உள்ளேருந்து வந்துச்சு. உண்மை தானே? ஆமாம். அதனால் உங்கள் ப்ரையாரிட்டியில் இதில் முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. 3 குறிப்பு கொண்டு வந்தேன், ஆனால் ஒரே குறிப்பிலே இன்னும் போயின்னு இருக்கு. ஆமேன். ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் சொல்லுவார், எங்கேயோ தொடங்கினேன் எங்கேயோ போச்சுன்னார். ஆமேன். ஆனால் நான் கரெக்டாக தான் போயின்னுக்கிறேன். ஆனால் முதல் குறிப்பிலே இன்றைக்கி முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சத்தமாக ரெல்லே சொல்லுங்க. ரொம்ப நாள் கழித்து அந்த பாஸ்டர் ஒரு நாள் பார்த்தேன். ஆமேன். பாஸ்டர் வாங்க, முன்னாடி வாங்க, உட்காருங்க. என்ன இல்லை பாஸ்டர், நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன்ட்டார். ஆமேன். ரைட். அவர் யார் அவங்களும் போட்டு கொடைஞ்சேன்னு காதிங்க இப்போ. ஆமேன். ரைட். எப்படி நாம் தேவனை தேட வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் அவர் உணர்ந்து அதை அனுபவித்து சொல்றார் பாருங்க. 63ஆம் சங்கீதம் முதல் வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கனிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணையாயிருப்பதினால் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. சத்தமாமே சொல்லாமா? பாருங்க, 63 சங்கீதத்தை வீட்டுக்கு போயிட்டு வேர்ட் பை வேர்ட் வாஸ் பாருங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. உரிமை பாராட்டி கேட்கிறார் பாருங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன். அந்த உரிமை பாராட்டி தேடணும் அவரை. அந்த அளவுக்கு அவரை உரிமை பாராட்டி தேடணும். ஏனோ தானோன்னு தேடக்கூடாது, ஏதோ தேடணும்னு தேடக்கூடாது. அதிகாலையில் இருட்டோடே கல்லறைக்கு போனா பெண்கள் தான் போனாங்களாம். ஆமேன். அப்போ அவங்க உள்ளத்தில் எவ்வளோ ஒரு அன்பு இருந்திருந்தா காலையில் கல்லறைக்கு போயிருப்பாங்க. யோசித்து பாருங்க. மதியானம் கல்லறைக்கு போகிறதே சந்தேகம் நம்மெல்லாம். ஆமாவா? ஐயோ தனியாக போக முடியல அந்த கல்லறைக்கு, அந்த ரோட்டில் யாராவது கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. ஆமாவா? ஆமான்னு சொல்லுங்கள். காலையில் யாராவது இருட்டோட கல்லறைக்கு போவாங்களா? ஐயோ பாருங்க, காலையில் கல்லறைக்கு போகிறா. கல்லறை கல் திறந்துருந்துச்சு, அங்கேயே அழுது நிற்கிறா. எல்லாம் ஓடி போயிட்டாங்க.
கூட வந்தவங்களாம் ஓட்டாங்க கல்லறை திறந்துருக்குன்னு. அப்போ பின்னாடி இருந்து மரியாதைன்னு கேட்ட உடனே தோட்டக்காரன் நினச்சி அவர்கிட்ட பேசுகிறா, ஐயா என்னுடைய ஆண்டவரை நீங்கள் எடுத்து கொண்டது உண்டானால், நான் கதை சொல்ல, யோவான் 20ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆமேன். அவரை எடுத்து கொண்டது உண்டானால் அதை அவரை திருப்பி கொடுத்துருங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. யாராவது இறந்து 3 நாள் ஆன டெட் பாடி கேட்பீங்களா? கேட்போம்மா. எவ்வளோ அன்பு வச்சுருந்தா அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நேசத்தை அவள் அனுபவிக்கிறா பாருங்க. சத்தமாலே சொல்லுங்க. மரியாளே என்று சொன்ன உடனே ரபூனி என்று அவரை அறிந்து கொண்டாள். ஆமென். போதகரே, அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு, அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி மரியாள் முதலாவது அவன் நினச்சி கூட பார்க்கலன்ற நேரம் இல்லைனாலும் அவளுடைய உள்ளத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பு பாருங்கள். அந்த பாடியாவது எனக்கு கொடுத்துருங்க, நான் போய் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா எவ்வளவு அன்பு அவர் மேலே இருந்திருந்தா அந்த செயலை அவள் செய்திருக்க கூடும். ஆமென். வேதம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். அவ்வளோ அன்பு ஆண்டவர் மேலே வச்சுருந்தான்னா அவள் தேடின விதம் அப்படி இருந்தது. நான் நினைக்கிறேன் சங்கீதக்காரனாகி தாவீது இதை உணர்ந்து ருசித்து அவர் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. 7 நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே நீங்கள் நடத்தி வந்திருக்கிறீங்க. இந்த புதிய வருஷத்திலும் நிச்சயமாகவே எங்களை கைவிடாது இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும், ஆண்டவரே உம்மை தேடுகிற நல்ல உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஆமாம் ஆண்டவரே, நான் ஆண்டவரே உணர்வற்ற இருதயத்தோடு இருக்கக்கூடாதப்பா. உம்மை தேடணும் ஆண்டவரே, உம்மை கருத்தாய் தேடணும்ப்பா, கண்ணீரோடு தேடணும் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. பூமியிலே நீ அப்படிப்பட்ட ஜனங்களை தேடுகிறீரே, நாங்கள் உண்மை தேடணும்ப்பா. வாஞ்சியாய் தேடணும், ஊக்கமாய் தேடணும், ஒவ்வொரு நாளும் தேடணும், அசதி இல்லாமல் மறதி இல்லாமல் தேடணும். தேவ சமூகத்தில் உண்மை பற்றி கொள்ளணும் அப்பா. இந்த நாளிலே நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்தில் கொடுத்த நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, நீர் எங்களை கைவிடுகிற தேவன், அது உம்மால் கூடாத காரியம். எவ்வளோ ஆணித்தரமாய் சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த உபவாச ஜெப வேளைக்காய் நன்றி. நீர் எங்களை கைவிடுகிறதில்லை என்று திரும்ப திரும்ப எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை தேடி ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தேவையான ஆண்டவரே ஹல்லேலூயா அர்ப்பணிப்பை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தை உம்மை ஊக்கமாய் தேடணும்ப்பா. கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.